ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. எண்ணெய், ஒயிட் சுகர்லாம் எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1.5 கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கப்பு, டம்ளர் எதில் வேணாலும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாங்க. கலந்து விட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை நாம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி ரஃப்பாக பிசைஞ்சு விட்டுலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்குங்க. நெய், தேங்காயெல்லாம் சேர்த்து செய்யும்போது ஒரு வாசனையோடு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவு நல்லா கையிலலாம் ஒட்டக்கூடாது. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். ஒரு பவுலில் ஒரு கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல், அதே கப்லையே 1/4 கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கு இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இதையும் தேங்காய் துருவல் கூடவே ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே ஒரு 1/2 கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். வாசனைக்காக ஏலக்காய் தூளை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாங்க. நம்ம அடுப்பில் வச்சுலாம் காய்ச்ச வேணாம். நல்லா கையை வச்சு அந்த வெல்லம் தேங்காய் துருவல் இருக்க ஈரப்பதத்தை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு நம்ம உள்ளே வைக்கிற இந்த பூரணம் ரெடி ஆகிருங்க. இதை நல்லா ஒரு குட்டி இந்த மாதிரி குட்டி பால்ஸாக எடுத்து நம்ம உருட்டி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேங்க. இப்போ இது ஒரு 10லேருந்து 12 உருண்டைகள் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவையும் நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ரொம்ப பெரிய பால்ஸாலாம் உருட்ட வேணாம். இந்த மாதிரி பால்ஸாக உருட்டிட்டு நம்ம பூரணத்தை உள்ளே வைக்க போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க பூரணத்தை சேர்த்து அப்படியே உள்ளே சீல் பண்ணிட வேண்டியதாங்க. நம்ம நார்மலாக செய்கிற கொழுக்கட்டை மாதிரி தான் நம்ம கோதுமை மாவு வச்சு செய்யும்போது நல்லா ஹெல்த்தி, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த லேயர் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மெல்லிசாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் பாருங்கள் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி எல்லா மாவுமே உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகள்லாம் உள்ளே சேர்த்து ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த ஸ்நாக்ஸ்லாம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. இதில் நம்ம வெள்ளை சக்கரை, நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. நார்மலாக அரிசி மாவு வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. கோதுமை மாவு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. ஒரு 20 மினிட்ஸ்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், பூர்ணம்லாம் உள்ளே நல்லா வெந்து நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.